ஹலோ வணக்கம், இது ஜெரூஸ் சேனல். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஜெர்மனியில் ஒரு ரோட்டோரமாக நிற்கிறோம். நாங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஜெர்மனியில் ரோட்டில் இவ்வளோ சனம் நிற்குது, எப்படி இருக்குது, என்ன நடக்குதுன்றது பார்க்க போகிறோம். கொஞ்சம் தூரம் தான் போய் பார்க்க போகிறோம். அந்த கொஞ்சம் தூரத்துலேயும் என்னென்ன இருக்குதுன்றது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ. ரோட்டில் ஒரு சனத்தையும் காணையில் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்துட்டு ஒரு கார் தான் வருது, தூரத்தில் ஒரு கார் வருது. இது கிழமை நாளண்டா நிறைய கார் வரும். நாங்கள் ஒரு கிழமை நாள்லேயும் இந்த வீடியோவை பார்ப்போம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இதில் ஒரு ஃபார்மசி ஒன்று இருக்குது. இந்த ஃபார்மசியில் ஞாயிற்றுக்கிழமையிலையும் முழுசாக திறக்க மாட்டோம். ஆனாலும் மக்கள் வந்து இந்த ஃபார்மசியில் சாமான்கள் வேண்டலாம், மருந்துகள் வாங்கலாம். இப்போ இந்த சிக்னலில் ரோட்டை கடக்க போகிறோம். விளம்பரையும் கொஞ்சம் காத்திருக்க வேணும். வாகனங்கள் வந்ததோ இல்லையோ நாங்கள் பச்சைக்காக காத்திருக்கத்தான் வேணும். இதில் ஒரு பூக்கடை ஒன்று இருக்குது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றபடியாக அது பூட்டு ஃப்ளோரியா ப்ளூமன் என்று எழுதி இருக்குது. அங்கால ஒரு பேங்க் ஒன்று இருக்குது, ஸ்பார்கஸ என்று இருக்குது. அது கிட்டத்தட்ட மக்கள் வங்கி மாதிரி, ஸ்ரீலங்காவில் இருக்கிற மக்கள் வங்கி மாதிரி இருக்கும். இது கீக்கண்டர் உடுப்பு கடை. இன்றைக்கு பூட்டி இருக்குது ஞாயிற்றுக்கிழமை என்றபடியால். இன்றைக்கி நாங்கள் தனியாக ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எல்லா இடமும் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த பேங்க், அதுக்கும் பூட்டித்தான் இருக்குது. இது ஒரு நடப்பாதை தான், ஆக்கள் நடந்து போகிறதுக்கான பாதை. இதோட ஒரு இருக்குது. இது ஒரு பேக்கரி உண்டு. இது ஒரு பெரிய சந்தி உண்டு. ரோட்டில் ஒரு சின்ன ஒரு வேலை செய்கிறேன்னு சொன்னாலும் அதுக்கு நல்ல பாதுகாப்பாகத்தான் செய்யணும். நாலு கல்லை கிண்டி அதில் வயரை தாக்கினோம், அதுக்கும் நல்ல பாதுகாப்பத்தான் செய்யப்படுகிறது. நாலு பக்கமும் அடைச்சிருக்குது. யாருமே அதுக்குள்ளே போய் விழுகிறதுக்கான எந்த வித அறிகுறியும் இல்லை. அதில் சைக்கிள் பாதைக்கு மட்டும்தான், பாதையில் மட்டும்தான் சைக்கிள் போகலாம். இதில் சைக்கிள் பாதைக்கு போட்டிருக்குது. அதால் சைக்கிள் பாதையில் ஆக்கள் போகிறது, மற்ற பாதையால் ஆக்கள் நடந்து போகிறது. இப்போ நடக்கிற பாதையாலேயே நாங்கள் நடந்து போகலாம். பச்சை விழுந்து கொண்டே இருக்கும், நாங்கள் கடந்து முடியும் வரை. இது ஒரு ஹோட்டல். ரோட்டில் சிவப்பு பெயிண்ட் அடிச்சிருக்குது. இது சைக்கிளுக்கு மட்டும் இந்த பாதை இருக்குது, நடக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த பாதை இருக்குது. இந்த ரோட்டில் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போக வேணும். ஒரு பக்கம் சைக்கிள், ஒரு பக்கம் நாக்கள் நடந்து போகிறது. அதாவது இந்த பாதை நடந்து போகிறதுக்கும் இந்த பாதை சைக்கிள் போகிறதுக்கும்
ஞாயிற்றுக்கிழமை அதுவும் இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும் திறந்துருக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு. இதில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஒன்று விழுந்திருக்குது. இது நாங்கள் ஹேண்ட்ஃபோனில் காசு ஏற்றி காற்றுக்கு விழுந்திருக்குது. ஹேண்ட்ஃபோனில் காசு ஏற்றி நாங்கள் இந்த ஸ்கூட்டரை எடுத்து கொண்டு போய் எங்களுக்கு தேவையான இடத்துக்கு போய் அந்த இடத்துல விட்டுட்டு நாங்கள் அப்புறம் நடந்து போகலாம். இந்த காசை ஹேண்ட்ஃபோன்லேருந்து நிப்பாட்டிட்டு நாங்கள் நிப்பாட்டிலன்னு சொன்னால் அந்த காசை ஓடிக்கொண்டிருக்கோம். இப்போ இதில் ஓடிக்கொண்டு வந்தவர் தனக்கு தேவையில்லையாண்டோன்னே இதில் விட்டுட்டு போயிருக்கிறேன். இனி எனக்கு தேவைன்னு சொன்னால் நான் இது எடுத்துக்கொண்டு எனக்கு தேவையான இடம்பெறையும் ஓடி போய் அதில் விட்டுட்டு போகலாம். இங்கே ஒரு பார்க் உண்டு, சிறுவர் பூங்கா. ஞாயிற்றுக்கிழமை ஆகண்டே குளிர் கூடவாக இருக்கிறதால ஆக்கள் வர்றது குறைஞ்சிருக்குது. நல்ல வெதர்ன்னு சொன்னால் ஆக்கள் வருவினோம். அங்கால இருக்கிறதெல்லாம் குடிமனைகள் வீடுகள். இது 2 மணித்தியாலத்துக்கு மட்டும் கார் விடலாம். அப்புறம் எடுத்து போட்டு திரும்பி வந்து விடணும். கிழமை நாளில் மட்டும், லீவு நாளில் பிரச்சனை இல்லை. கிழமை நாளில் 2 மணித்தியாலத்துக்கு மட்டும் விடலாம். அந்த நீல கலராக இருக்கிற நேரம் போட்டு இருக்குது, அதை திருப்பி விடுவோம். அந்த சைக்கிளில் ஒருத்தர் ஓடி கொண்டு வர அவர் தனக்கு தேவையில்லையாண்டா அந்த இடத்துல விட்டுட்டு அவர் அப்புறம் நடந்து போவார். இது நீளத்தில் போட்டிருக்கிறது நெடுஞ்சாலை ஹைவே. வெள்ளை கலரில் போட்டிருக்கிறது இதில் 57 230 என்று போட்டிருக்கிறது எல்லாம் உள்ளூருக்குள்ளே விடுற ரோடு. வலது பக்கத்தில் 57 59க்கு திரும்பினா கிரிஃபில் என்ற நகரம் பெறும், பிஎஸ்என் என்ற நகரம் பெறும், மற்றது ஒரு ஆஸ்பத்திரி வரும். அப்படியே தொடர்ந்து போனால் ஹைவே வரும், 52ஆம் நம்பர் ஹைவே. அதுக்கு மேலே 61ஆம் நம்பர் ஹைவே. கிளப்பாக்குன்ற இடத்துல ஹார்ட் என்ற சிட்டி வரும், ரோர்முண்ட் ஹொலண்ட் வரும், மற்ற இன்னொரு ஏர்க்லண்ட் என்ற சிட்டி வரும். அப்படியே நடந்து போனால் இன்னொரு பெரிய சந்தி வரும். நாங்கள் அந்த சந்தி வரையும் போவோம். நல்லா காற்று வீசுறதால கதைக்கிறது கேட்குது இன்னும் தெரியல, பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமையாண்டபடியாக எல்லாம் நிப்பாட்டி இருக்குது. இது ஒரு பஸ் ஸ்டாண்ட். இதில் வர்ற பஸ்ஸின் நம்பர் 005, 015, 025, 013, 025. 5 பஸ் இந்த ரோட்டால் வரும். இது ஒரு பஸ் தரிப்பு நிலையம். இது எத்தனை மணிக்கு வாரது எழுதியிருக்கு இந்த பஸ், எந்தெந்த இடத்துக்கு போகிறது எல்லாமே 15ஆம் நம்பர் இருக்குது, 13ஆம் நம்பர் இருக்குது. எல்லா பக்கமும் எழுதி போட்டிருக்கணும். இது 5ஆம் நம்பர், மற்ற பக்கம் ஒன்று இருக்குது அடுத்த நம்பர்.
என்னென்று பார்ப்போம். டீசல் ஒன்று 59 போட்டிருக்குது, ஒரு ஹீரோ 59 சென்ஸ். சூப்பர் E10 ஒரு ஹீரோ 71 சென்ஸ். சூப்பர் ஒரு ஹீரோ 77%. அல்டிமேட் டீசல் ஒரு ஹீரோ 84 சென்ஸ். அல்டிமேட் 101 ₹2.04 சென்ஸ். கேஸ் 99 சென்ஸ். ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பெட்ரோல் செட். இதில் 2 போட் போட்டிருக்குது. இந்த பெட்ரோல் செட்டில் பெட்ரோல் அடிச்சுட்டு திரும்புகிற ஆட்கள் வலது பக்கம்தான் திரும்ப வேணும். அங்காலையும் போட்டிருக்குது. இதுக்குள்ள இருந்து வெளியில் வரும்போது வலது பக்கம்தான் திரும்ப வேணும். ஆனாலும் நான் ஒரு நாள் இதில் ஓடிக்கொண்டு வந்து இடது பக்கம் திரும்பி போலீஸில் பிடிபட்டு €30 ஃபைன் கட்டினான். இதில் இருக்கிற இந்த தூண் இது ஒரு கேமரா. இது 2 பக்கத்துலேயும் கார் வந்தால் ஃபாஸ்ட்டாக வர காருக்கு இந்த கேமரா அடிக்கும். பிறகு ஃபைன் கட்ட வேண்டி வேணும். குறிக்கப்பட்ட ஸ்பீடுக்கு மேலே ஓடி வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அடிக்கும் இந்த கேமரா. எனக்கு பச்சை விழுந்துருக்குது. நான் பச்சையில் போகலாம். இப்போ சிவப்பில் போனாலும் ஃபைன் கட்ட வேணும். கேமரா அடித்தாலும் ஃபைன் கட்ட வேணும். நோ பார்க்கிங்கில் விட்டாலும் ஃபைன் கட்ட வேணும். உழைக்கிற காசை விட கட்டுற ஃபைன் கூடவே இருக்கும். இதுவும் ஒரு பெரிய சந்தி. இன்றைக்கு இங்கே கார்கள் குறைவாக தான் இருக்குது. என்றாலும் ஓரளவுக்கு பரவாயில்லை. எனக்கு கிழமை நாளில் இதை விட நிறைய கார்கள் ஓடிக்கொண்டிருக்கு. இதில் இருக்கிற பாயிண்ட் கரண்ட்லி ஓடுற கார்களுக்காக அமைக்கப்பட்டிருக்குது. இதில் காருக்கு கரண்ட் ஏற்றி ஓடுறதுக்கு ஒவ்வொரு இடங்களையும் அமைக்கப்பட்டிருக்குது. ரோட்டில் படம் போட்டிருக்குது. இதில் காரை பார்க் பண்ணிவிட்டு கரண்டை ஏற்றி கொண்டு போகலாம். இது இரவு 10 மணியிலிருந்து காலை 8 மணி வரையும் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் இந்த ரோட்டில் போகணும். மெல்லமாக போகணும். ஏன்னா குடிமனைகள் இருக்கிறபடியால் அங்கே நிறைய குடிமனைகள் இருக்குது. மெல்லமாக தான் போகணும். இதில் ஒரு கார் கம்பெனி ஒன்று இருக்குது. நாங்கள் அடுத்த முறை வரைக்கும் இந்த கார் கம்பெனியை பற்றி பார்ப்போம். இந்த கார்கள் என்ன விலை, என்ன கார் நிற்கிது, இதுகளை பார்ப்போம். இப்போ மேலோட்டமாக இந்த கார் கம்பெனியை பார்த்து கொண்டு போவோம். எல்லா விதமான கார்களும் நிற்கிது. ஆனால் இந்த விலைகள், என்ன மாடல் கார், எத்தனையாம் ஆண்டு கார் என்றதை இன்னொரு வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். ஷோரூமுக்குள்ளே நிற்கிற கார்கள். ஷோரூமுக்குள்ளே ஒரு கார் நிற்குது. அதில் விலையை பார்த்து கொண்டு போவோம். €199 மாதம் கட்டுற காசு. இந்த விலை €26,950. நாங்கள் இது சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் விளாபரியாக பார்ப்போம்.
இதாலேயும் ஒரு கார் கம்பெனி இருக்குது. இதையும் அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து பார்ப்போம். இதில் மேலோட்டமாக பார்த்தா 149 போட்டிருக்குது. இது மாதம் கட்டு காசு 149 யூரோ மாதம் கட்டுற காசு. அது எப்படி கட்டுறது என்ன மாதிரின்றது நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு சின்ன கடை உண்டு, இன்றைக்கு திறந்துருக்குது. ஓகே, நாங்கள் திருப்பவும் ஒரு சுற்றி கொண்டு அப்படியே வந்திருக்கிறோம். முதல்ல ஸ்டார்ட் பண்ணி நடத்துக்கே வந்து கொண்டிருக்கிறோம். அதோட இந்த வீடியோவை முடித்து கொள்ளுவோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோவை பார்த்தாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, பெல் பட்டனை தட்டுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ. மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோவில் நான் எடுத்த இடத்த திருப்பியும் அதில் காட்டுறேன். இதில் இருக்குது. இந்த அப்போதைக்குலேருந்து தான் துவங்கினாங்க நடக்க. இந்த சிக்னலால் கடந்து போனாங்க. திருப்பியும் அதே இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதோட முடிச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம்.